Hi friends, வணக்கம் and welcome to உதிரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. டிஎன்பிஎஸ்சி தமிழில் யூனிட் 2 சொல்லகராதி அப்படின்ற தலைப்பில் ஒரு 15 கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ இதில் நியூ சிலபஸில் பார்த்தோம்னா இந்த அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்த்தல் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதாவது 3 போட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அதில் உள்ள ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ புக் சோர்ஸும் அதாவது வந்து புக்கில் உள்ளதும் வந்து நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஒரு இதை எடுத்து அது இந்த யூனிட் 2 அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய ஒரு 60+ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டாப்பிக்கில் எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா வந்து ஓரலாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஒரு கிளான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் கேட்பாங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மெயின் திங் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக் வந்து நீங்கள் 6 to 12 வரை நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த இதில் இருக்க கொஷின்ஸ்க்கு வந்து உங்களால் ஆன்சர் போட முடியும் அப்படின்றதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். கண்டிப்பாக புக்கில் உள்ளது படிக்கணும், புக்கில் உள்ள பாடல் வரிகள் படிக்கணும். எல்லாமே புக் பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேவா. அண்ட் இது தாண்டி வெளியில் ஏதாவது இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அவுட் சோர்ஸில் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அது வந்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். இப்படி கேட்டிருக்காங்க, இது மாதிரி படித்தா போதும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா, வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தை சேர்க்க. வாழ்வியல் அறிவியல். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாழ்வியல் அறிவை. ஸோ புத்தகங்கள் வந்து வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன அப்படின்றதா இதுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ இது வந்து ஆன்சர். இது வருமா என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ நல்ல நூல்கள் வாழ்வியல் அறிவை நல்வழிப்படுத்துகின்றன அப்படின்றதும் வருமா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஆக்சுவலாக எனக்கு டவுட்டாக இருக்குது. அதாவது ஆன்சர் கீ பார்த்தோன்னா புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இனிய அப்படின்றது எல்லோருக்கும் இனிய வணக்கம் அப்படின்னு தான் வரும். ஏன்னா இனிய விலங்கிடம் பழகாதே அப்படின்னு வராது. நாம் இனிய வாங்க வேண்டும் அப்படின்னு வராது. தமிழ் இனிய கொண்டுள்ளது அப்படின்னும் வராது. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நோயாளன். ஸோ இது வந்து குலசேகர ஆழ்வார் எழுதிய ஒரு பாடல். ஓகேவா. குலசேகர ஆழ்வார் எழுதிய பெருமாள் திருமொழி அப்படின்றதுல வந்து குலசேகர ஆழ்வார் எழுதிய ஒரு பாடல். இதில் வந்து இந்த மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர்தனினும் வெத்துவ கோட்டாம்மா அந்த மாதிரி வரும். சரி, அந்த பாட்டு வரும். ஸோ இது வந்து அதில் உள்ள பாடல் வரிகள். அப்போ பாருங்கள், ஸ்கூல் புக்கில் உள்ள பாடல் வரிகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக. மார்க்கம். மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே. ஆப்ஷன் சி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இங்கே. தம்பி இங்கே வா. சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கிறதும் கேட்டிருக்காங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. படித்தல். நூலின் பயன் படித்தல் ஆகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அழகுகள். அம்மை முதலிய அழகுகள் 8 பெற்றுள்ளாய் அப்படின்னு வரும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அவர். அப்போ வந்தவர் அவர்தான் அப்படின்னு வரும். ஏன் வந்தவன் அவர்தான் அப்படின்னு வராது. வந்தவன் அவன் அப்படின்னு வரும். ஓகே. அப்போ இந்த ஆன்சர் வராது. வந்தது அப்படி வராது. வருகின்றது அப்படின்றதும் வராது. ஓகேவா. ஸோ அப்போ வந்தவர் அவர்தான். அவர் அப்படின்னு வரனால வந்தவர் அவர்தான். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சுட்டல். செய்த தவறுகளை சுட்டல் திருத்த உதவுகிறது. காட்டு விலங்குகளை சுட்டல் தடை செய்யப்பட்டதுன்னு வராது. சுடுதல் அப்படின்னு தான் வரும். ஸோ அப்போ அதனால் இந்த வராது. சுட்டல் அப்படின்றது இந்த இடத்துல தான் வந்து கரெக்டாக இருக்கும். செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவி. தீனால் சுட்ட புண் அப்படின்னு தான் வரும். ஓகே. அப்போ அதனால் இந்த ஆப்ஷன் வராது. தலையில் மல்லிகைப்பூ சூடு அப்படின்னு வரும். ஸோ அதனால் இதுவும் வராது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கல்வி வளர்ச்சி நாள். யாருடைய பிறந்தநாளை நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் அப்படின்னா காமராஜருடைய பிறந்தநாள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நன்மை. மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பெரிய. எல்லோருக்கும் பெரிய வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவன் பெரிய நண்பனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பெரிய ஓவியமாக வரைந்து வா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. பெரிய விலங்கிடம் பழகாதே அப்படின்னு சொல்ல மாட்டோம்.
அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அவர்கள், அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா மித்ததில் எல்லாத்துலேயும் வச்சு பார்த்தீங்கன்னா வராது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தொடுதல், காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. ஓகே, காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. ஓகே, அடுத்ததில் பாருங்கள், கைகளின் நேர்த்தியான தொடுதல் பூக்களை மாலையாக்கிறது. அப்படிலாம் இல்லை. கை நேர்த்தியான தொடுறதுனாலேயா பூ மாலையாகுது? கிடையாது. சூடான பொருளை கையால் தொடக்கூடாது. தொடுதல் சுருங்கி என்பது ஒரு வகை தாவரம். அப்படி வராது. தொட்டா சுருங்கி அப்படின்றது தானே வரும். அப்போ இதுவும் வராது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தலை, உலர்ந்தும் உளவே தலை. ஓகே, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தனது, மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். ஓகேவா? தலைவர் அப்படின்னு வரப்ப தமது அப்படின்னு வரும். ஸோ மாணவன், அவனை சொல்கிறனால மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு வரும். ஓகேயா? அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கேற்றவாறு மாற்றுக. கபிலன் திறமையானவன் என்று குமரனுக்கு தெரியும். குமரனுக்கு தெரியும். இதெல்லாம் ரீட் பண்ணுறப்பே எழுதிடலாம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மணிமேகலை, ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மதலை, வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாற்றிய ஏற்றருஞ்சென்னி அப்படின்ற ஒரு பாடல். அந்த கலங்கரை விளக்கத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. கடியலூர் உருத்திரன் கண்ணனார் அவர்கள் பாடிய ஒரு பாடல் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த பாட்டில் தான் ஒரு வானம் ஊன்றிய மதலை அப்படின்னு வரும். அடைப்புக்குள் உள்ள ஒளி மரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பாருங்கள், மரபு தொடர்களையும் இதில் வச்சு கேட்டிருக்காங்க. கிளி பேசும், குயில் கூவும், மயில் அகவும், கூகை குளரும். இப்போ பேசும் அப்படின்றது எது? கிளிக்கு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மணிமேகலை, ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த உணவு, பசித்தவனுக்கு உணவு கொடு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வேற்றுமை, ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை பொருத்தமான இடத்தில் எழுது. அவர், யார் அவர் தெரியுமா? ஓகே, யார் அவர் தெரியுமா? மித்ததெல்லாம் வராது. என் வீடு அவர் உள்ளது அப்படின்னு வராது. தம்பி அவர் வராது. நீர் அவர் வராது. யார் அவர் தெரியுமா? திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உலகு, திருக்குறளின் படியும் கேட்டிருக்காங்க. அப்போ நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உலகு. யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுங்கு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை பூவின் நிலை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. ஓகே, ஸோ பூவின் நிலை செம்மல் அப்படின்றத பார்த்தோன்னா பூ வாடிய நிலை. ஓகேவா? பூ வாடிய நிலை தான் செம்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு சொல்லி பூவினுடைய 7 நிலைகள் இருக்கும். அதில் வாடின நிலை தான் செம்மல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இயற்கை, நாம் இயற்கை உரங்களை தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். ஓகே, அதுதான் கரெக்டானது. ஏன்னா இயற்கை உரங்கள் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி வராது. மித்ததெல்லாம் வராது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. முளை, சிங்கம் முளை அப்படின்னா குகையை தான் முளை அப்படின்னு சொல்லுவான். சிங்கம் தான் முளையில் வாழும். அடைப்புக்குள் உள்ள எழுத்தை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஐ, ஐ அப்படின்னு வருது. ஆடையை அணிந்தேன், ஆடையை அணிந்தேன். நான் தோசையை மாவு அப்படின்னு வராது. பள்ளியை சென்றேன், பள்ளிக்கு சென்றேன் அப்படின்னு வரும். கண்ணனின் சட்டை அப்படின்னு வரும். ஓகே, அப்போ ஐ இதில் தான் வரும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இயற்கை, நாம் இயற்கை உரங்களை தயாரித்து வழங்க வேண்டும். ரிப்பீட்டட் கொஷின். அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. டேஸ் எனப்படுவது பேதையர் சொல் நோன்றல். அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோன்றல். இதுவும் ஸ்கூல் புக்கில் ஒரு பாடல் தான். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விடை, கவலைக்கு விடை கொடு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமது, மாடுகள் அப்படின்னு வர்றப்ப தமது அப்படின்னு வரும். பன்மையில் நிறைய மாடை சொல்கிறோமா, அப்போ தமது அப்படின்னு வரும். ஒருத்தவங்க அப்படின்னா பசு அப்படின்னா
ஒன்று அப்படின்னா தனது அப்படின்னு வரும். தமது அப்படின்றப்ப மாடுகள் அப்படின்றப்ப தான் வரும். அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுதி இடத்தில் சேர்க்க கவிழும். சோலை பூவினில் வண்டினம் கவிழும் அப்படின்னு வரும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க நடித்தல். பொது வாழ்வில் நடித்தல் கூடாது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இயற்கையோடு. விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது. ஓகே, ஸோ வாகனங்கள், நெகிழிகள், வீட்டு உபயோகங்கள், அதனால் விலங்குகள் தான் இயற்கையோடு தொடர்புடையது. புல் அப்படின்றது வந்து என்னது, பறவையோட இன்னொரு பெயர் தான் வந்து புல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, இந்த இல்லு வந்து பறவையோட இன்னொரு பெயர். February 2 அப்படின்றது வந்து உலக ஈர நாள். ஓகே, ஸோ இந்த மாதிரியெல்லாம் பாருங்கள் கேட்குறாங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை ஏற்ற தொடரில் சேர்க்க திருவொக்கா. திருவொக்கா வந்து பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் தான் வந்து திருவொக்கா. பொய்கை ஆழ்வார் தான் வந்து திருவொக்கா அப்படின்ற ஊரில் பிறந்திருப்பார். நம்மாழ்வார் வந்து ஆழ்வார் திருநகரி அப்படின்ற ஊர் வந்து சொல்லுவோம். ஓகே, ஆழ்வார் திருநகரி. திருமூலர் வந்து சாத்தூர் அப்படின்றதுல பிறந்திருப்பார். பூதத்தாழ்வார் வந்து எந்த ஊருன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்கால இடமாக மாற்று. நடத்து அப்படின்றது நிகழ்காலம் அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்குது. அப்போ ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் அப்படின்றது. நேற்று அப்படின்றது வந்து பாஸ்டன்ஸில் போயிடும். நாளைய அப்படின்றது வந்து ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் போயிடும். ஓகே, அடைப்புக்குள் உள்ள குலை வகை குறித்த தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக. அழகு அப்படின்றது வந்து நெல் திணையோட கதிர்களை தான் அழகு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி உள்ளது இந்த குலை வகைகள், இளம் பெயர்கள், கிளையோட வகைகள், இந்த மாதிரி நிறைய வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். அதில் உள்ளதையும் வந்து நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா அதில் உள்ளதும் இந்த மாதிரி கேட்குறாங்க இல்லையா, ஸோ அதனால் படிச்சுக்கணும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கரை விளக்கு. தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர்மதில் சுவரை ஒளிரச் செய்கிறது அப்படின்னு தான் வரும். ஓகேயா, இடிக்கிறது, இழுக்கிறது இதெல்லாம் வராது. வளர்க்கிறது இதெல்லாம் வராது. ஒளிரச் செய்கிறது அப்படின்றது தான் வரும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இணுக்கு. இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த குச்சியின் பிரிவு தான் இணுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, காய்ந்த இலையை வந்து சருகு அப்படின்னு சொல்லுவாங்க. நெல், புல் இதோட குழந்தைலாம் வந்து தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க பொருள். தமிழ்மொழி சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கரு அப்படின்றது வந்து விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஓகேவா, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க குழந்தைகள் தினம் வந்து யாரோடது, ஜவஹர்லால் நேருவோட பிறந்தநாள். ஸோ இந்த மாதிரி பிறந்த நாட்கள் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள் அப்படின்ட்டுருக்கு. இதில் வந்து ஒரு அப்படின்றது எப்படி வரும், நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் அப்படின்னு வரும். ஓகேயா, வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் அப்படின்னு வரும். ஆசிய ஜோதி அப்படின்றது வந்து யாரோடதுன்னா புத்தரோட வரலாற்றை கூறும் நூல் தான் ஆசிய ஜோதி அப்படின்றது. இதுவும் ஸ்கூல் புக்கில் உள்ளதுன்னா. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்றது தான் அது. ஓகேவா, அப்போ மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஓரெழுத்து. ஓகேயா, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்றது வந்து மொத்தம் எத்தனை, தமிழில் 42. அப்போ 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் தான் தமிழில் உள்ளது. கல்வி வளர்ச்சி நாள். காமராஜரோட பிறந்தநாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. பந்தர் அப்படின்றது வந்து கடைப்போலி. 5 அப்படின்னு சொல்லுவோமா, எந்த இடத்துல 5 அது வந்து முதற்போலி. ஓகே, அந்த மாதிரி. ஓகே, இதில் வந்து பந்தல் அப்படின்றது வந்து பந்தர் அப்படின்னு மாறும். பந்தல் அப்படின்றது வந்து இந்த இல்லு வந்து இறா மாறும். அப்போ அது வந்து கடைசியில் மாறுதா, அப்போ கடைப்போலி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வளர்ப்பிறை. வளர்ப்பிறை
நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது அப்படின்னு வரும். ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஏ தான் வரும். ஏன்னா அடுத்ததெல்லாம் பாருங்கள், அழகாக காட்சி இழக்கிறதுன்னு இருக்குது, அழகாக காட்சி இழக்கிறதுன்னு இருக்குது, அப்படி வராது. அப்புறம் அழுக்காகன்னு இருக்குது, அழுக்காகலாம் வராது. ஓகே, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்க கண்ணெழுத்து. ஓகே, கண்ணெழுத்து அப்படின்னா கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் தான் கண்ணெழுத்து. இப்போ கூட நம்ம பார்த்தோம். சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இன்பம். இயற்கையை போற்றுதல் இன்ப மரபு. பட்டுப்போன மரத்தை காண இன்பம் தரும் இல்லை. கதிர் முற்றியதும் இன்பம் தரும் இல்லை. பச்சை பசையில் என்ற வயலை காண இன்பம் தரும், இங்கே தான் வரும். ஓகேவா, ஃபஸ்ட்லேயும் வராது, இன்ப மரபுன்னு வராது. லாஸ்ட் ஆப்ஷன் பச்சை பசையில் என்ற வயலை காண இன்பம் தரும் அப்படின்றத ஆன்சர். அடுத்து தளிர்ப்பூ அப்படின்றது வந்து எதில் வரும் அப்படின்னா, தளிர்பூங்கொடிகளும் விளைநிலங்களும் மனதை கொள்ளையடிக்கின்றன அப்படின்னு தான் வரும். ஓகேவா, ஏன்னா இங்கே செலவு செய்கின்றனன்றிருக்கு, இங்கே பணத்தை தர மறுக்கின்றனன்றிருக்கு, தகர்த்து எறிகின்றன அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வரும். தவண்டை. தவண்டை அப்படின்றது வந்து பெரிய உடுக்கையோட பேர் தான் தவண்டை அப்படின்னு சொல்லுவோம். அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க சீர்காக்கும். செந்தமிழே செங்கதிர் செந்தமிழர் சீர்காக்கும். இது வந்து இந்த தூ அரங்கன் அவர்கள் எழுதின ஒரு பாடல், ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். வலசை போதல் அப்படின்னா பறவைகள் இடம்பெயர தான் வலசை போதல்னு சொல்லுவோம். அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க ஓவிய எழுத்து. ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நில வளங்களை காப்போம். இப்போ இயற்கை ஃபஸ்ட்டு வந்து மரத்தை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை வந்து தவிர்த்து நிலவளம் காப்போம் அப்படின்னு வரும். அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையிலிருந்து வீழ்ந்தது. இடியுடன், ஓகேயா, மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது அப்படின்னு வரும். அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக. மண்டா அப்படின்றது வந்து நடு திராவிட மொழி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க குடி. தண்ணீர் குடி. தோசை சோறு உண். தோசையும் சாப்பிட்றது தான். கடலை மிட்டாய் தின் அப்படின்னு வரும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க விளைநிலம். விளைநிலம். விளைநிலம் விளைநிலங்கள் வந்து மூடு பனியில் இதான் வரும். மூடு பனியில் வளர்கிறது, மிதக்கிறது, மிதக்காது, ஒளிராது, மூடு பனியில் மூழ்கி கிடக்கின்றன அப்படின்னு வரும். தமிழ் நூல்கள் அப்படின்றது வந்து அண்ணா நூற்றாண்டில் 2ஆம் தளத்தில் இருக்கும். ஆப்ஷன் சி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மொழி. மழலை மொழி பேசும்போது அழகாக இருக்கும். மழலை பேசும் மொழி அழகு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கருப்பு. வெயிலில் அலையாதே உடல் கருப்பாகிவிடும் அப்படின்னு வரும். அப்பாவின் மனம் கருப்பு அப்படின்னு வராது. வானத்தின் நிறம் கருப்பு இல்லை. பாடகரின் முகம் வெக்கத்தில் கருப்பு விட்டது அப்படின்னு வராது. ஓகேவா, ஸோ இதுதான் ஆப்ஷன் டி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வலசை போதல். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பறவைகள் இடம்பெயர தான் வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம். கொதி. சோறு கொதி வந்தது. ஓகே, வானில் இடி இடித்தது. கடலில் அலை அடித்தது. வானில் இடி இடித்தது. ஏரியில் வந்து நீர் நிரம்பியது. சோறு கொதி வந்தது. வாடைக்காற்று. வடக்கிலிருந்து வீசப்படும் காற்று வாடைக்காற்று. தெற்கில் வீசப்படுறது வந்து தென்றல். கிழக்கில் இருந்து வீசப்படுறது வந்து கொண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மேற்கிலிருந்து வீசப்படுறது என்னன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான்.
இதில் வந்து நம்ம ஒரு 60+ கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அடைப்புக்குள் உள்ள சொற்களை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பார்த்தீங்க நல்லா தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ் புக் ரிலேட்டடாக தான் எப்போயும் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ். இதை பார்த்து நீங்கள் படிக்கிறனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.